இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மழை. சங்கீதம் 68 அதிகாரம் 9 சொல்லுது, தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், விளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சங்கீதத்தை எழுதினதான தாவீது ராஜா இப்படி சொல்லி இருக்கிறார். உதாரணமாக, வறண்டு போன நிலத்தின் மேல் ஒரு மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அப்படி தேவன் சம்பூரண மழையை பெய்ய பண்ணினார் என்று தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சில நேரங்களில் பயனற்றதாகவோ அல்லது வறண்டு போனதாகவோ காணப்படுமாக இருந்தால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில சம்பூரண மழையை பெய்ய பண்ணுவார். எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும் என்று. தேவனுடைய வேளையில தேவன் செய்கிறது தான் ஆசீர்வாதமானதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் தேவனுடைய வேலைக்காக பொறுமையாக காத்திருக்கிறவர்களா இருக்க வேணும். இதுல தாவீது ராஜா சொல்லுகிறார், சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், விளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். தேவன் எங்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எப்படி வறண்டு போய் இருக்கிறதான நிலத்துல மழை பெய்யும் பொழுது அது செழிக்கிறதோ, அதே போல எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வறண்டு போயிருக்குமாக இருந்தால் தேவன் அதை செழிக்க பண்ணும்படியாக பெருமழையை பொழிய செய்வார். அதுவரைக்கும் நாங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சம்பூரண மழை எங்களுடைய வாழ்க்கையிலும் வரும், எங்களுடைய வாழ்க்கையும் வளமானதாக அமையும். Have a hopeful day.